லாஸ்ட் வீடியோல நாம खुश என்ற ஹிந்தி வேர்ட் பார்த்தோம். இன்னைக்கு நாம கற்றுக்க போற ஹிந்தி வேர்ட் சாஃப். சாஃப்னா கிளீன், சுத்தம், சுத்தமான. இப்போ இந்த சாஃப் வேர்ட் யூஸ் பண்ணி என்னென்ன சென்டென்சஸ் பேசலாம் வாங்க பார்க்கலாம். முதல்ல சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல திஸ் ரூம் இஸ் கிளீன், இந்த அறை சுத்தமாக இருக்கிறது. हिंदीல यह कमरा साफ है, இந்த यह அறை கமரா சுத்தமாக சாஃப் இருக்கிறது है. यह வந்தா ஹேல எண்ட் ஆகும் சென்டென்ஸ். ஓகே, இந்த அறை சுத்தமாக இருக்கிறது, यह कमरा साफ है. அடுத்தது அவன் சுத்தமான ஆடைகள் அணிகிறான். He wears clean clothes. हिंदीல वह साफ कपड़े पहनता है. அவன் वह சுத்தமான சாஃப் ஆடைகள் கப்படே அணிகிறான் पहनता है. இங்க இந்த வேர் இருக்கு இல்லையா, இதுக்கு பெஹன்னு சொல்லணும். இதனோட verb root ஹிந்தில பெஹன், டு வியர் ஹிந்தில பெஹன்னா. ஸோ அந்த பெஹன் இங்க போட்டாச்சு. ஓகே, அப்புறம் இங்க தா ஏன் போட்டிருக்கோம், ஏன்னா அவன் பாய். ஓகே, கேர்ள்னா என்ன வரும், தீ வரும். ஓகே, ஸோ அவன் சுத்தமான ஆடைகள் அணிகிறான். பாய்னா वह साफ कपड़े पहनता है, गर्ल ना वह साफ कपड़े पहनती है. राइट. அடுத்தது I clean the house, நான் வீட்டை சுத்தம் செய்கிறேன். हिंदीல मैं घर साफ करता हूँ. ஓகே, ஸோ இங்க இந்த கிளீன் இருக்கு இல்லையா, சுத்தம் செய்கிறது. டு கிளீன் हिंदीல साफ करना, டு கிளீன் சாஃப் கர்னா. ஸோ அந்த நான் எடுத்துட்டு இந்த சாஃப் கர் இங்கே போட்டிருக்கோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இதில் என்ன ஆட் பண்ணியிருக்கோம், தா. அப்போ இந்த மே நான் இருக்கு இல்லையா சப்ஜெக்ட், அவங்க வந்து பாய். ஓகே, கேர்ள்னா டிடபிள்இ வரும். ஸோ பாய்னா எப்படி வரும், நான் வீட்டை சுத்தம் செய்கிறேன். பாய்னா மே கர் சாஃப் கர்த்தா ஹூ, கேர்ள்னா மே கர் சாஃப் கர்த்தி ஹூ. ஓகே, அடுத்தது they drink clean water, அவர்கள் சுத்தமான தண்ணீர் குடிக்கிறார்கள். हिंदीல वे साफ पानी पीते हैं, அவர்கள் वे சுத்தமான साफ தண்ணீர் பானி குடிக்கிறார்கள் पीते हैं. ஸோ டு ட்ரிங்க் இருக்கு இல்லையா, அதோட verb root ஹிந்தில டு ட்ரிங்க் பீனா. ஸோ அந்த பி இங்கே போட்டாச்சு. அதுக்கப்புறம் ப்ளூரல் இல்லையா, தே அவர்கள். ஸோ அதனால இங்கே தே வரும். ப்ளூரல்னா தே வரும். ஓகே, ஸோ பி தே. கேர்ள்னா தே வரும், பாய்ஸ்னா தே வரும். அதில் கேர்ள்ஸும் இருந்தாலும் மிக்ஸ்டாக இருந்தாலும் தே வரும். கேர்ள்ஸ் மட்டும் இருந்தால் நம்ம தீன் போடலாம். ஓகே, பீத்தி ஹே. ஸோ அவர்கள் சுத்தமான தண்ணீர் குடிக்கிறார்கள். வே சாஃப் பானி பீத்தே ஹே. அடுத்தது யூ ஸ்பீக் கிளியர் ஹிந்தி, நீங்கள் தெளிவான ஹிந்தி பேசுகிறீர்கள். ஓகே, ஸோ ஹிந்தில ஆப் சாஃப் ஹிந்தி போல்தே ஹே. நீங்கள் ஆப் தெளிவான, கிளியர் சாஃப் ஹிந்தி பேசுகிறீர்கள். இந்த பேசுறதுக்கு டு ஸ்பீக் ஹிந்தில போல்னா. ஸோ அந்த போல் இங்கே போட்டிருக்கோம். ஓகே, அப்புறம் ரெஸ்பெக்ட், நீங்கள்லாம் இங்கே பாய்னா தே வரும், நீங்கள்ல பாய்னா தான் தே வரும், கேர்ள்னா தீ வரும். ஓகே, தா வரக்கூடாது. ரெஸ்பெக்ட்ல பாய்க்கு எப்பவுமே ப்ளூரல்ல தே யூஸ் பண்றோம்ல, அது மாதிரி தே தான் வரணும். கேர்ள்னா தீ வரலாம். ஓகே,
ஸோ நீங்கள் தெளிவான ஹிந்தி பேசுகிறீர்கள். ஆப் சாஃப் ஹிந்தி போல்தே ஹேன். ஸோ இங்கே தே போட்டதுனால இட் இஸ் அண்டர்ஸ்டுட் தட் இந்த சப்ஜெக்ட் நீங்கள் வந்து மேல் பாய். ஓகே, இங்கே தீன் இருந்திருந்தா இவங்க வந்து கேர்ள். आप साफ हिंदी बोलते हैं. गर्ल ना आप साफ हिंदी बोलती हैं. அடுத்தது I am cleaning the room. நான் அறையை சுத்தம் செய்து கொண்டு இருக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து ப்ரெசன்ட் கான்டினியூஸ் டென்ஸ். இதனோட கிராமர் வந்து அப்புறமா நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ I am cleaning the room. मैं कमरा साफ कर रहा हूँ. நான் मैं அறையை கமரா சுத்தம் சாஃப் செய்து கொண்டு இருக்கிறேன். क्लीनिंग क्लीनिंग साफ कर रहा हूँ. ஓகே, मैं வந்தா ஹூல சென்டென்ஸ் எண்ட் ஆகணும். ஓகே, ஸோ நான் அறையை சுத்தம் செய்து கொண்டு இருக்கிறேன். मैं कमरा साफ कर रहा हूँ. गर्ल ना कर रही हूँ वரும். ओके, past tense. The room was clean. அறை சுத்தமாக இருந்தது. ஹிந்தில கமரா சாஃப் தா. அறை கமரா சுத்தமாக சாஃப் இருந்தது தா. ஓகே, அறை சுத்தமாக இருந்தது, கமரா சாஃப் தா. இப்போ ஃபியூச்சர் டென்ஸ்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் வீட்டை சுத்தம் செய்வேன். I will clean the house. हिंदी ले मैं घर साफ करूंगा. ओके, सो नान मैं வீட்டை घर சுத்தம் சாஃப் செய்வேன். फ्यूचर செய்வேன். करूंगा. ओके, இதுல பாய் ना करूंगा வரும். गर्ल ना गी வரும். இங்கே करूंगी. सो நான் வீட்டை சுத்தம் செய்வேன். பாய் ना मैं घर साफ करूंगा. गर्ल ना मैं घर साफ करूंगी. okay. நியூ வேர்ட்ஸ் லேர்ன் டுடே. இந்த வீடியோல நம்ம என்னென்ன புது வேர்ட்ஸ் கற்றுக்கணும் வாங்க பார்க்கலாம். முதலாவது சுத்தம் சுத்தமான கிளீன், ஹிந்தியில் சாஃப்னு சொல்லுவாங்க. அடுத்தது அறை ரூம், ஹிந்தியில் கமரான்னு சொல்லுவாங்க. க்ளோத்ஸ் ஆடைகள் துணிகள், ஹிந்தியில் கப்படேன்னு சொல்லுவோம். அடுத்தது தண்ணீர் வாட்டர், ஹிந்தியில் பானின்னு சொல்லுவோம். பானி. இப்போ ஒரு குவிக் ரிவிஷன் பண்ணலாம். ஸோ சாஃப்னா கிளீன், சுத்தமான சுத்தமாக. ஓகே, ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னது? ய கம்ரா சாஃப் ஹே. யஹ இந்த, கம்ரா அறை, சாஃப் ஹே சுத்தமாக இருக்கிறது. ஓகே, मैं घर साफ करता हूँ. நான் வீட்டை சுத்தம் செய்கிறேன். ஓகே, நான் मैं வீட்டை घर சுத்தம் செய்கிறேன். साफ करता हूँ. बॉय ना करता, गर्ल ना करती. அடுத்தது वे साफ पानी पीते हैं. அவர்கள். ஓகே, வே அவர்கள் சுத்தமாக சாஃப் சுத்தமாக பானி தண்ணீர் பீத்தே हैं குடிக்கிறார்கள். அவர்கள் சுத்தமான தண்ணீர் குடிக்கிறார்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்று நாம் சாஃப் என்ற ஹிந்தி வேர்ட் யூஸ் பண்ணி பல சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணோம். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணினா ஹிந்தி ஒகேபுலரியும் ஸ்பீக்கிங் ஸ்கில்லும் இம்ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட் Thursday இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஹிந்தி வேர்ட் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். ஹிந்தி ஈஸியாக கற்றுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.